எல்லாருக்கும் வணக்கம். இது டெக்ரீல்ஸ் இன் டெக் பிட்ஸ். நான் உங்கள் ராம்குமார். இந்த டெக் பிட்ஸில் நாம் பார்க்க போகிறது ஃபோன்களின் பேட்டரியை பற்றி. ஃபோன்களின் பேட்டரி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு மித்து இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என் ஃபோனை நான் யூஸ் பண்ணாத வரைக்கும் என்னுடைய பேட்டரி குறையிறது கம்மியாகிட்டே போகும், அதாவது என் பேட்டரி ட்ரெயின் ஆகுது கம்மியாகிட்டே போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய மித்து இருக்குது. இது கம்ப்ளீட்டாகவே தப்பு. நீங்கள் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் ஒவ்வொரு 6 மில்லி செகண்டுக்கும் உங்கள் ஃபோனானது பக்கத்தில் இருக்க டவரை ரீச் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 150லேருந்து 200 தடவை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எதை வச்சு ரேஞ்ச் ஆகுதுன்னா, உங்கள் ஃபோனில் கிடைக்கிற நெட்வொர்க்கை பற்றி. ஸோ நெட்வொர்க் அதிகமாக இருந்ததுன்னா கம்மியாக ரீச் பண்ணும், ரொம்பவே டவர் கம்மியாக இருக்கும்போது அதிகமாக ரீச் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால் உங்கள் பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகிட்டே இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ட்ரெயினை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ளைட் மோடில் போட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனை நீங்கள் டக்குன்னு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு சார்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் சொன்ன ரீசன் தான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகிரும். இதனால் நீங்கள் டக்குன்னு வெளியே கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் இன்னொரு டெக் பிட்ஸில் உங்களுக்கு கூடிய சந்திக்கிறோம். பாய்.